இன்று நாம் பார்க்கவிருக்கிற வேத பகுதி அப்போஸ்தலராகிய யோவான் எழுதின சுவிசேஷம். யோவான் 1வது அதிகாரம் முழுசாக பார்க்க போகிறோம். இவர் தான் யோவான் எழுதின சுவிசேஷம் யோவான் எழுதியிருக்காரு. 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் அவர் தான் எழுதியிருக்காரு. வெளிப்படுத்தின சுவிசேஷத்தையும் அவர் தான் எழுதியிருக்காரு. முதல்ல யாராவது கிறிஸ்துவை பற்றி அறியாதவங்களுக்கு கிறிஸ்துவை பற்றி சொல்லணுனாலோ, இல்லை பைபிளில் பற்றி ஃபஸ்ட்டு இப்போ ஒருத்தங்க வாசிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா, யூஸ்வலாக எல்லாருமே இந்த ஜான் எழுதின இந்த காஸ்பல்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க. நம்ம சர்ச்செல்லாம் கூட நம்ம பார்த்துருப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் மட்டும் தனியாக ஒரு புக்காக கூட காஸ்பல் சொல்லும்போது தனியாக இந்த புக்கு மட்டும் கூட கொடுப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு சுவிசேஷம். நான் ஒரு விஷயத்தை நல்லா தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இதில் யோவான் அப்படின்னு நிறைய இடங்களில் வரும். யோவான் எழுதின சுவிசேஷம் மட்டும் இல்லை, எல்லா சுவிசேஷத்துலையுமே யோவான் அப்படிங்கிற பேர் வரும். அதாவது யோவான்னா ஜான். இங்கே 1வது அதிகாரம் 6வது வசனத்தையே பார்த்தீங்க அப்படின்னா, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான் அப்படின்னு இருக்கும். அந்த யோவானும் இதை எழுதின யோவானும் ஒன்று கிடையாது. அந்த யோவான் யாரை குறிக்குது அப்படின்னா, அது ஜான் த பேப்டிஸ்ட்டை குறிக்குது. ஜான் த பேப்டிஸ்ட் அப்படின்னா யோவான் ஸ்நானன் அப்படின்னு சொல்லப்படுகிற ஜக்கராயா, எலிசபெத் அவங்களுக்கு 90 வயசு வரைக்கும் குழந்தையே இல்லாமல் தேவன் அற்புதம் பண்ணி அவருக்கு எலிசபெத்துக்கும் ஜக்கராயாவுக்கும் 90 வயசில் பிறந்த மகன் தான் இந்த யோவான். இவர் இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்தவர். அவர் மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்தானத்தை அங்கே நிறைய பேருக்கு கொடுத்து மனம் திரும்புதலுக்கு ஏதுவான நற்செய்தியை சொல்லிட்டு இருந்தார். அதனால் இவர் பேர் யோவான் ஸ்நானன். இதை எழுதியிருக்கிறது யோவான் எழுதின அப்போஸ்தலராகிய யோவான், இயேசு கிறிஸ்துவுடைய 12 சீஷர்களில் ஒருவரான அப்போஸ்தலராகிய யோவான் தான் இதை எழுதியிருக்கிறது. ஸோ இதில் எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்லியிருக்கேன். பைபிளில் பார்த்தோன்னா மொத்தம் 4 சுவிசேஷங்கள் இருக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க்கு எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம். இந்த 4 சுவிசேஷங்களையுமே நிறைய விஷயங்கள் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிறத பார்த்துருப்போம். சில சமயம் ஒரு சுவிசேஷத்தில் இருக்கிற ஒரு விஷயம் இன்னொரு சுவிசேஷத்தில் இருக்காது. இதில் இருக்கிறது அதில் இருக்கும், அதில் இருக்கிறது இதில் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் பார்த்துருப்போம். நிறைய இடத்துல அது எல்லா விஷயமும் எல்லா காஸ்பல்லையும் ரிப்பீட் ஆகிறதையும் நம்ம பார்த்துருப்போம். இது எழுதினது 4 டிஃப்ரெண்ட் பீப்புள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அப்படிங்கிறவங்க தான் எழுதியிருக்காங்க. இது எதுக்கு 4 பேர் எழுதின ஒரே விஷயத்தையே எதுக்கு திருப்பி திருப்பி வச்சுருக்காங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தோன்றது உண்டு. எதுக்கு ஒரே விஷயத்தையே திரும்ப திரும்ப எழுதியிருக்காங்க, ஒரே விஷயத்தையே வச்சுருக்காங்க, ஏன் வேறு வேறு கருத்து எழுதலை அப்படிங்கிற மாதிரியான டவுட்ஸ்லாம் எல்லாருக்குமே இருக்கிறது உண்டு. இவங்க எழுதினதை வச்சுட்டு அது எழுதாமல் அவர் எழுதினதை வைக்கலன்னா கோச்சுப்பாங்களா அப்படிங்கிறதில் வச்சுருக்காங்களான்னா அப்படி கிடையாது. எதனால் அப்படிங்கிறத இப்போ ரீசன்ஸ் பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் யார் எழுதினா அப்படின்னா மேத்யூ, அதாவது மத்தேயு. இவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களில் ஒருவர். மார்க்கு எழுதினது யார் அப்படின்னா ஜான் மார்க். அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர் அல்ல, ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷரான பேதுரு கூட ரொம்ப க்ளோஸாக இருந்த ஒரு நபர். அவரை பற்றி பேதுருவில் கூட குறிப்பிடப்பட்டிருப்பார். பீட்டர்கிட்டேருந்து கேட்டு பேதுருக்கிட்டேருந்து கேட்டு எழுதினது தான் ஜான் மார்க் எழுதின சுவிசேஷம். லூக்காவை எழுதினது லூக். அவர் ஒரு மருத்துவர். தியோஃபிலஸ் அப்படிங்கிற ஒரு நபருக்காக எழுதப்பட்ட ஒரு சுவிசேஷம். யோவான் எழுதின சுவிசேஷம் அப்போஸ்தலராகிய யோவான், இயேசு கிறிஸ்துவனுடைய 12 சீஷர்களில் ஒருவரான யோவான் எழுதின சுவிசேஷம். இது எதுக்கு 4 லெட்டர் எழுதியிருக்காங்க? அவங்க பைபிளில் ஒரு காலத்தில் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக எழுதினாங்களா அப்படின்னு பார்த்தோம். இல்லை, எதுக்காக ஒரே விஷயத்தை எழுதியிருக்காங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்த பின்பு அவரை இயேசு கிறிஸ்துவை இந்த அப்போஸ்தலர் மட்டும் இல்லை, நிறைய பேர் அவரை கண்கூட பார்த்துருக்காங்க. அவங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம் வைத்து வளர்ந்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவனுடைய சபை நிறுவப்பட்டு அவர்கள் இயேசு கிறிஸ்துவனுக்குள்ளே ஆழமாக வளர்ந்து கொண்டு வருகிறார்கள். இப்போ அந்த சபைக்கு எழுதப்பட்ட ஒரு கடிதம், இந்த லெட்டர் தான் இந்த 4 நற்செய்தியுமே. அதனால தான் இந்த 4 லெட்டரும் டிஃப்ரெண்ட்டான மக்களுக்கு எழுதப்பட்ட டிஃப்ரெண்ட்டான சர்ச்சுக்கு எழுதப்பட்ட சுவிசேஷம். அவங்களுக்கு அந்த சமயத்தில் எந்த கருத்து போய் சேரணுமோ, எந்த கருத்து அவங்களுக்கு சொல்லப்பட வேண்டுமோ அந்த கருத்துக்களை வலியுறுத்தி இந்த 4 சுவிசேஷங்களும் எழுதப்பட்டிருக்கிறது.
இப்போ மத்தேயு எழுதின சுவிசேஷம் யாருக்கு எழுதப்பட்டது அப்படின்னா யூதர்களுக்காக எழுதப்பட்டது. அந்த மத்தேயும் ஒரு யூதர் தான். அதனால தான் ஆப்ரஹாம் தான் யூதர்களுடைய தகப்பன், எல்லாருக்குமே மூலம். அங்கேருந்து தான் அவருடைய வம்சாவளி ஸ்டார்ட் ஆகுது. அதனால் இயேசு கிறிஸ்து ஆப்ரஹாமுடைய வழியில் வந்தவர். ஆப்ரஹாம்லேருந்து பல தலைமுறைகளுக்கு அப்புறம் தாவீது வராரு. தாவீதின் குமாரன் எனப்படுகிற இயேசு கிறிஸ்து அதுக்கப்புறம் வராரு. ஸோ அதனால் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே ஆப்ரஹாம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி டேவிட் வரைக்கும், டேவிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஜீசஸ் வரைக்கும் வம்ச வரலாறு மேத்யூ எழுதியிருப்பார். இயேசு கிறிஸ்துவை பற்றி பல தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அது எல்லாமே முழுமையாக ஃபுல்ஃபில் ஆனதை எம்ஃபசைஸ் பண்ணி வலியுறுத்தி தான் இந்த மேத்யூ இந்த காஸ்பலை எழுதியிருப்பார். மார்க் எழுதின காஸ்பல் யாருக்காக எழுதப்பட்டது அப்படின்னாக்கா ரோமர்களுக்காக எழுதப்பட்டது. ரோமர் தான் யூதர்களை ஆண்டுட்டு இருக்காங்க. அப்போ இவர் எதை வலியுறுத்துறாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ செய்த அதிசயங்கள் அற்புதங்களை வலியுறுத்தி அவர் ஒரு சஃபரிங் சர்வெண்ட்டாக வந்திருக்காரு, ஒரு ஊழியக்காரராக வந்திருக்கிறதை வலியுறுத்தி மார்க் எழுதியிருப்பார். மேத்யூ பார்த்தோம் அப்படின்னா அவர் யூதர்களின் ராஜாவாக இயேசு கிறிஸ்துவை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். மார்க் ஒரு சர்வெண்ட், இயேசு கிறிஸ்து ஒரு சர்வெண்ட்டாக போர்ட்ரே பண்ணி அவர் பண்ணியிருக்கிற மிராக்கிள்ஸ், அவர் பண்ணியிருக்க அதிசயம் அற்புதங்களை பற்றி பேசியிருப்பார். இதே லூக்கா யாருக்கு எழுதினார் அப்படின்னு பார்த்தோன்னா கிரேக்கர்களுக்காக எழுதியிருக்காரு. அவர் இயேசு கிறிஸ்துவ வம்ச வரலாறு ஆப்ரஹாம்லேருந்து தாவீது வரைக்கும் எழுதாமல் ஆதாம்லேருந்தே இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு எழுதியிருப்பார். ஆதாம்லேருந்து நோவா, நோவாலேருந்து ஆப்ரஹாம், ஆப்ரஹாம்லேருந்து தாவீது, தாவீதுலேருந்து இயேசு கிறிஸ்து. அவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா புறஜாதியார் கிரேக்கர்கள் எல்லாருக்குமே இயேசு கிறிஸ்துவை பற்றி லூக்கா எழுதியிருப்பார். கிரேக்கர்களுக்காக மெயினாக எழுதப்பட்ட ஒரு சுவிசேஷம். யோவான் இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வத்தன்மை, அவர் ஒரு தேவன், அவர்தான் தேவன், அவர்தான் கடவுள் என்பதை வலியுறுத்தி அந்த பரிமாணத்தில் அவர் எழுதியிருப்பார். இது கிரேக்கர்களுக்காகவா யூதர்களுக்காகவா அப்படின்லாம் எழுதியிருக்க மாட்டார். எந்தவித பாகுபாடுமே இல்லாமல் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கே யூதர் அல்லாதவர்கள் எல்லாருக்குமே இயேசு கிறிஸ்து உரியவர். ஏன்னா இந்த உலகமே இயேசு கிறிஸ்துவனுடையது, அவர் தான் இந்த உலகத்தையே படைத்தவர் என்பதை வலியுறுத்தி இயேசு கிறிஸ்து தேவன், அவர்தான் கர்த்தர், அவர்தான் கடவுள் என்பதை வலியுறுத்தி எழுதியிருப்பார். யோவான் எழுதின சுவிசேஷம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான் கடவுள் என்பதை 100% ஷுவராக அவர் வலியுறுத்தியிருப்பார். யோவான் எழுதின சுவிசேஷம் ரொம்ப எளிமையான விதத்தில் புரியக்கூடிய ஒரு சுவிசேஷம். நம்ம எல்லாருமே டைம் எடுத்து இதை வாசிப்போம். நான் இன்றைக்கு உங்களுக்கு 3 முக்கியமான கருத்துக்களை கூற விரும்புகிறேன். முதலாவது என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்து யார்? இதற்கு நிறைய கிறிஸ்தவர்களிடத்திலேயே ஒரு தெளிவான புரிதல் இல்லை. நான் தேவன் என்ன கூறியிருக்கிறார், வேதத்தில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்பதை பேஸ் பண்ணி நான் 3 பாயிண்ட்ஸை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, இயேசு கிறிஸ்து தேவன், இயேசு கிறிஸ்து கடவுள், ஜீசஸ் இஸ் காட். இதற்கு எதிர்மறையாக இருக்கிற எல்லா விதமான கூற்றுகளும் சுவிசேஷங்களும் முற்றிலும் தவறு. 2வது பாயிண்ட், இயேசு கிறிஸ்து படைக்கப்பட்ட ஒரு சிருஷ்டிப்பு அல்ல. அவர் யாரும் உண்டாக்கலை, அவரை யாரும் படைக்கலை. அவர்தான் தேவன், அவர்தான் இந்த உலகத்தையே சிருஷ்டித்தவர். இதற்கு இந்த பைபிள் ஃபுல்லாக ப்ரூஃப் இருக்குது. நம்ம இப்போ யோவான் படிச்சுட்ருக்கோம். நம்ம யோவான் 1, 2, 3வது வசனத்தை வாசிப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. வார்த்தைனா யாரை சொல்கிறாங்கன்னா இயேசு கிறிஸ்துவை சொல்கிறாங்க. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஜீசஸ் இஸ் காட். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்போ இயேசு கிறிஸ்துவை யாரும் படைக்கவில்லை, அவர்தான் கடவுள், அவர்தான் இந்த உலகத்தையே சிருஷ்டித்தவர். ஜீசஸ் இஸ் காட். 3rd பாயிண்ட், ஜீசஸ் இந்த உலகத்தில் வந்தப்போ அவர் முழு மனிதனாகவும் இருந்தார், முழு கடவுளாகவும் இருந்தார். சரி கொஞ்ச நாள் நான் பூமியில் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வத்தன்மையை விட்டுட்டு வெறும் மனுஷனாக மட்டும் அவர் வரல. அவர் இந்த பூமியில் இருந்த பொழுதும் முழு கடவுளாகவே இருந்தார். அதுக்காக சில பேர் என்ன சொல்கிறாங்க, அவர் கடவுள் தானே, அவர் மாதிரி பர்ஃபெக்டாக இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கூற்றை சொல்லுகிறாங்க. இதில் என்னென்னா ஜீசஸ் கிரைஸ்ட் இங்கே பூமியில் இருந்தப்போ முழு மனிதனாக இருந்தார். ஒரு மனிதனுக்குரிய பாடு, வலி, வேதனை எல்லாமே அவருக்கும் இருந்தது. அவர் முழு மனிதனாகவும் இருந்தார், முழு தேவனாகவும் இருந்தார்.
அதில் வந்து எந்தவித சந்தேகமும் தேவையில்லை. ஸோ என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜீசஸ் இஸ் காட், ஹீ இஸ் த கிரியேட்டர், ஹீ வாஸ் நாட் கிரியேட்டட். அவர் யாரும் படைக்கலை, அவர் தான் சிருஷ்டிகர், இயேசு கடவுள். இதுதான் நம்ம ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டாவது கொஷின் என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் யார்? இந்த பரிசுத்த ஆவியானவர் பற்றி நிறையா பேருக்கு ஒரு தெளிவோ ஒரு புரிதலும் இல்லை. நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு உயிர் தெழுந்த பின்பு தான் வந்து பரிசுத்த ஆவி வந்து இந்த அப்போஸ்தலர்லாம் படித்தோம் அப்படின்னாக்கா தேவனுடைய வல்லமை பரிசுத்த ஆவி எல்லார் மேலும் சீஷர்கள் மேலாம் இறங்கினார் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்போ தான் பரிசுத்த ஆவியானவரே வராரு, அதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவர் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தவறான புரிதல் இருக்கிறது. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, பரிசுத்த ஆவி அப்படின்னா அது வந்து ஒரு வல்லமை, அது கடவுளோட வல்லமை மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு தவறான புரிதலும் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் என்பவர் ஒரு நபர். எப்படி பிதா ஒரு நபரோ, இயேசு கிறிஸ்து ஒரு நபரோ, அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர். இவங்க 3 பேரும் வெவ்வேறு கடவுளா அப்படின்னா, ஒரே தேவன் 3 நபர்களாக இருக்கிறார். அது எப்படி அப்படிங்கிறது வந்து நம்முடைய மூளையில் புரியுமானா புரியாது. இதை தேவனே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தினால் மட்டுமே இதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இது இன்னும் எல்லாருக்கும் புரியல, இன்னும் தெளிவாக புரியணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் ஜபிக்க வேண்டும். பிதா வந்து நமக்கு இதை வெளிப்படுத்துவார். இதை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினால் ஒழிய நம்மளால் இதை புரிந்து கொள்ள முடியாது. ஸோ பரிசுத்த ஆவியானவர் என்பவர் ஒரு நபர். இதை தான் வேதம் கூறுகிறது, இதை தான் தேவன் கூறியிருக்கிறார். இங்கே 3வதா நம்ம ஞானஸ்தானத்தை பற்றி பார்ப்போம். அதாவது பேப்டிசம் அப்படிங்கிறது வந்து சபைகளில் எடுக்கிற ஞானஸ்தானம். சில சபைகளில் தண்ணி தெளித்து ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க, சில பேர் இல்லை முழுசாக மூழ்கி தான் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லி முழுக்க ஞானஸ்தானம்னு கொடுக்குறாங்க. இது சரி அது தவறு அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. அது நம்ம இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரை நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு கமிட்மெண்ட். அப்படி தான் வந்து சபைகளில் கொடுக்குற ஞானஸ்தானம். நம்ம எந்த ஞானஸ்தானத்தை வாஞ்சிக்க வேண்டும், அதிகமாக வாஞ்சிக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்குற ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை தான் நம்ம வாஞ்சிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே அந்நிய பாஷையில் பேசுறது அப்படிங்கிற ஒரு புரிதலும் இருக்கிறது. அந்நிய பாஷையில் பேசுறதுங்கிறது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் நமக்கு கொடுக்குற வரங்களில் ஒன்று. அந்நிய பாஷையில் பேசலைன்னா பரிசுத்த ஆவியானவரே அவங்கக்கிட்ட இல்லை அப்படிங்கிறது முற்றிலும் தவறான கருத்து. இயேசு கிறிஸ்துவை நம்ம எப்போ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிறோமோ அப்பையிலிருந்தே பரிசுத்த ஆவியானவர் நம்மில் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நம்மில் வாசம் செய்கிறார். நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரின் ஆலயமாக நாம் இருக்கிறோம். இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நம்ம வாஞ்சிக்க வேண்டும். அவர் ஒருத்தவங்களுக்கும் ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு, நம்ம எல்லா கிஃப்ட்டும் வேணும் அப்படிங்கிறது நம்ம வாஞ்சிக்க வேண்டும். நம்ம தேவனிடத்தில் கேட்க வேண்டும். நமக்கு எல்லா கிஃப்ட்டுமே கடவுள் நமக்கு கொடுப்பார். அந்நிய பாஷையில் பேசுவது என்பது தேவன் நமக்கு கொடுக்குற ஒரு கிஃப்ட். அதையும் நம்ம வாஞ்சிக்கணும், அதையும் நம்ம பரிசுத்தத்தில் கேட்க வேண்டும். அவர் நமக்கு கொடுப்பார், நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தர் நம்மோடு எப்பயுமே இருக்கிறார், அதை நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ நம்ம பரிசுத்தன்ற அபிஷேகத்தை தான் நம்ம வந்து அதிகமாக வாஞ்சிக்கணும். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என்பது ஒரே ஒரு டைம், இப்போ எப்படி சபையில் ஒரு தடவை ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க, ஒரு தடவை பேப்டிசம் எடுக்கிறோமோ அது மாதிரி கிடையாது. நம்ம எவ்வளோ தடவை கேட்டாலும் அவ்வளோ தடவை நமக்கு அவருடைய ஆவியை நமக்கு கொடுப்பார். நமக்கு அவ்வளோ தடவை அவருடைய அபிஷேகத்தை கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் கொடுப்பார், ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம எந்த அளவுக்கு கேட்குறோமோ திணற அவர் நம்ம கொடுப்பார். எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பார். நம்ம எந்த அளவுக்கு அவரிடத்துல வாஞ்சியாக இருக்கிறோம், நம்ம எந்த அளவுக்கு அவருக்கு கீழ்ப்படுகிறோம், எந்த அளவுக்கு நம்ம இடத்துலேருந்து பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அவர் கொடுக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு பெற்றுக்கொள்கிறோம் என்பது தான் முக்கியமான ஒரு விஷயம். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை நாம் வாஞ்சிப்போம், பெற்றுக்கொள்வோம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையை நிரப்பட்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாமே நிறைவேறும். பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்ம கூட இருந்து அவர் நமக்கு வாக்குத்தம் பண்ண வாழ்க்கையை வாழ வைப்பார். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தங்கள் வெகு விரைவில் நிறைவேறும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூடவே இருந்து அவர் தாமே நம்ம கூட இருந்து அவர் நமக்கு வாக்குத்தம் பண்ணியிருக்கிற ஆசீர்வாத வாழ்க்கையை வெகு விரைவில் நம்மை வாழ வைப்பார். ஆமென்.